கல்வி குகந்த கருணாகரர் ஆனவரோ அப்படின்னு சொல்லப்படுது. கல்வினா என்னன்னா இன்னைக்கு நம்ம பெறக்கூடிய அந்த கல்வி நுணுக்கங்களையும் இங்கு சொல்லப்படுகிறது. மேலும் நம்மளுடைய இந்த உடம்பை, இந்த உயிரை இந்த உடம்பிலிருந்து முழுமையாக்கி அதை சரிபடுத்தி தர்மீக வாழ்வுக்கு செல்லக்கூடிய அந்த ஞானத்தையும் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அதையும் அவர்கள் ஆளப்பெற்றவர்கள் என்பதை இந்த நம்முடைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அது மாதிரி செல்வி குகந்த சென்மமது கொண்டவரோ, செல்வி என்று சொன்னால் அது இறைவனுடைய திருவருள் சக்தியான பெண் தெய்வங்களை குறிக்கும். அந்த பெண் தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த அந்த பதவியை கொண்டவர்கள் இந்த சான்றோர் மக்கள் என்பதை இங்கு உணர்த்துகிறார். அது தேவருக்கும் வானவருக்கும் திருப்பதிகள் ஆவதற்கும் மூவருக்கும் உதவி செய்து உயிர்த்து வந்த உற்பகமோ கற்பகமோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. கற்பகம் என்பதா அழிவில்லாதது. அப்படிப்பட்ட தேவர்கள் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய மேலோகத்தார்களுக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு அவர்களுடைய அந்த மூல கருவிலிருந்து தோன்றியவர்கள் தான் இந்த சான்றோர் மக்கள். அவர்கள் அதிசய பிறவிகள் என்பதையும் அம்மை கலைவாணி இந்த தாலாட்டினுடைய வாசகத்திலே நமக்கு உணர்த்துகின்றார். சென்ற இடமெல்லாம் சிறப்பு வெகு மானமுடன் மண்டலங்கள் மேய்க்க வாழுகின்ற மன்னவரோ சார்ந்தவரோ. சென்ற இடமெல்லாம் எல்லா இடத்திலும் இவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். அன்றும் வெற்றி வாகை சூடினார்கள், இனியும் சூட போகின்றார்கள். ஏன்னா இப்பதான் ஆன்மீகம் என்கிறது தலைக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த தலைத்த ஆன்மீகத்தை உலகெங்கும் அதை பயிர் செய்யணும், உலகெங்கும் கொண்டு பரப்பக்கூடிய தொழிலை இந்த சான்றோர் மக்கள், ஐயாவை கண்டுகொண்ட சான்றோர் மக்கள் செய்ய இருக்கின்றார்கள் என்பதையும் நம்ம இங்க பார்க்கணும். அடுத்தது